மன்னிப்பு கோரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா. விரைவில் அம்பலமாக உள்ள பாரிய நிதி மோசடி, அதிரடியாக கைதாக உள்ள மஹிந்த குடும்பம். வடக்கு கிழக்கில் புயலுக்கான வாய்ப்பு, விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. தமிழ் தேசிய கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ள கஜேந்திரகுமார் எம்பி. சிங்களவர்களின் செல்லப்பிள்ளையான சுமந்திரன் தமிழர்கள் நெருக்கடியாக்கப்பட்ட அவலம். 10வது நாடாளுமன்றத்தின் ஆரம்ப அமர்வின் போது கவனக்குறைவாக எதிர்க்கட்சி தலைவருக்கான ஆசனத்தில் அமர்ந்திருந்ததாக கூறி யாழ்ப்பாண மாவட்ட சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் சம்பவம் தொடர்பில் மன்னிப்பு கோரியுள்ளார். புதிதாக தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக நேற்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற செயலமர்வின் போதே அவர் இந்த மன்னிப்பினை கோரியுள்ளார். இதன்போது அர்ச்சுனா தனது செயற்பாடுகள் குறித்து விளக்கம் அளித்ததுடன் எதிர்க்கட்சி தலைவருக்கான நியமிக்கப்பட்ட ஆசனத்தில் அமர தீர்மானித்தமையினால் ஏற்பட்ட தவறான புரிதலுக்கு வருத்தம் தெரிவித்துள்ளார். குறித்த தினத்தில் நான் எங்கே உட்கார வேண்டும் என்று கேட்டேன். எதிர்த்தரப்பில் எங்கிருந்து வேண்டுமானாலும் அமரலாம் என்று ஒருவர் குறிப்பிட்டார். அதனால் முன்பக்கம் சென்று அமர்ந்தேன். அத்துடன் எங்கு வேண்டுமானாலும் அமரலாம் என்று நினைத்தேன். பின்னர் 4 பேர் என்னை அணுகி இது எதிர்க்கட்சி தலைவருக்கு ஒதுக்கப்பட்ட ஆசனம் என தெரிவித்தனர். இதனை தவிர நான் அந்த நாற்காலியில் அமர எந்த குறிப்பிட்ட காரணமும் இல்லை. எதிர்க்கட்சி தலைவரின் ஆசனத்தில் அமர்ந்தமைக்காக சமூக ஊடகங்களில் நான் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்தவன் என கூறப்படும் குற்றச்சாட்டுகளால் நான் மிகவும் வருத்தப்படுகின்றேன். நான் தெளிவுபடுத்துகின்றேன். நான் வேண்டுமென்றே அல்லது எந்த தவறான நோக்கத்துடனும் அங்கு அமரவில்லை. எந்த அரசியல் கட்சியின் ஆதரவுமின்றி சுயேட்சையாகவே நான் நாடாளுமன்றத்திற்கு வந்தேன். இருக்கை ஏற்பாடுகள் அல்லது நெறிமுறைகள் பற்றி எனக்கு தெரியாது என்று அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளதாக கொழும்பின் ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. மேலும் இந்த தவறுக்காக நான் அனைவரிடமும் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்க விரும்புகின்றேன். நான் ஒருபோதும் அந்த நாட்காலியில் வேண்டுமென்றே உட்கார விரும்பவில்லை. மேலும் தவறான புரிதல் ஏற்பட்டதற்காக நான் உண்மையிலேயே வருந்துகின்றேன் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு கிழக்கில் தீவிர காற்றழுத்த தாழ்வு நிலை தாழ்வு மண்டலமாக மாறி புயலுக்கு முந்திய நிலையில் உள்ளதாகவும் அடுத்த கட்டமாக அது ஒரு புயலாக மாறும் எனவும் யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் தலைவர் மற்றும் சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தின் அனைத்து மாவட்டங்களும் மிக மோசமான பாதிப்பை எதிர்கொள்ளும். இவற்றுடன் வடமத்திய மற்றும் தென்கிழக்கு பகுதிகளிலும் கனமழை மற்றும் மிக வேகமான காற்றுக்கு வாய்ப்புள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பொது சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்திய மஹிந்த குடும்பம் கட்டாயம் கைது செய்யப்படுவார்கள் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் கணேசமூர்த்தி தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை நேற்றைய தினம் ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலொன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்தினரின் ஊழல் பணங்களை கொண்டு வர முடியும். அதற்குரிய ஆரம்பகால நாட்டினுடைய சட்ட நடைமுறைகளை மாற்ற வேண்டிய நிலைமை உள்ளது. தற்போது அனுரவிற்கு அதிக பெரும்பான்மை உள்ள காரணத்தினால் சட்டத்தினை உடனடியாக கொண்டு வந்து நடைமுறைப்படுத்த முடியும். அவ்வாறு சட்ட ரீதியான ஏற்பாடுகளை செய்த பிறகு முறைப்படி அந்தந்த நாடுகளுக்குரிய வகையிலே அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படும். ஆனால் அந்த நடைமுறையானது எல்லோரும் நினைப்பது போல இலகுவான வேலை இல்லை. அதற்கு நீண்ட காலம் எடுக்கும். இந்த துறையில் ஏனைய நாடுகளின் கருத்துக்களை ஆராய்ந்தவர்களில் கருத்துக்களின்படி கொள்ளையிடப்பட்ட செல்வங்களை மீள கொண்டு வரும் நடைமுறையானது சிக்கல் வாய்ந்ததும் செலவு கூடியதுமான ஒன்று. இந்த துணிச்சல் எந்த அரசாங்கத்திற்கு உள்ளது என்பதுதான் கேள்வி. இளநகரையில் அனைத்து குற்றங்களுக்கும் சட்டத்தில் தண்டனை ஒன்று. ஆனால் யார் அதை நடைமுறைப்படுத்துவது என்பதுதான் இங்கு கேள்வி. ஆனால் நினைத்தால் சட்டமுறைகளை நடைமுறைப்படுத்தி அனுருகுமார திசாநாயகவினால் கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்படலாம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
இலங்கையின் நாடாளுமன்றத்தில் அண்மையில் இடம்பெற்ற சம்பவத்தின் பின்னர் தன்னால் சுதந்திரமாக நடமாட முடியாத நிலையில் உள்ளதாக கூறி யாழ்ப்பாண மாவட்ட சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தனிப்பட்ட பாதுகாப்பை கோரியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் நேற்று ஆரம்பமான திசையமைப்பின் முதல் நாளின் போதே அவர் தமக்கு பாதுகாப்பு வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். எனினும் பாதுகாப்பை பெற்றுக்கொள்வதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பொது பாதுகாப்பு அமைச்சிடம் எழுத்து மூலம் கோரிக்கை விடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற பிரதி செயலாளர் சமிந்த குலரத்ன அவருக்கு பதிலளித்துள்ளதாக கொழும்பின் ஊடகம் ஒன்று கூறியுள்ளது. கைத்துப்பாக்கி மற்றும் பாதுகாப்பை வழங்குவது நாடாளுமன்ற அதிகாரங்கள் மற்றும் சிறப்புரிமைகள் சட்டத்தின் கீழ் முழுமையாக உள்ளடக்கப்படவில்லை. பொது பாதுகாப்பு அமைச்சு அதற்கான பொறுப்பை வகிக்கின்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே அமைச்சின் மதிப்பீட்டின்படி போலீஸ் பாதுகாப்பு அல்லது கைத்துப்பாக்கியை பெறுவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவிற்கு உரிமை உண்டு என்றும் நாடாளுமன்ற பிரதி செயலாளர் சமிந்த குலரத்ன குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்கள் பேரவையின் தேர்வு திட்ட முன்மொழிவை அடிப்படையாக வைத்து ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளுடன் பேச்சுக்களை நடாத்துவதற்கு தயாராக இருப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: நாடாளுமன்ற தேர்தல் நிறைவடைந்துள்ளது. அத்தேர்தலின் முடிவுகளை நாம் பார்க்கின்ற போது தேசிய மக்கள் சக்தி 3/2 பெரும்பான்மையை பெற்றுக் கொண்டுள்ளது. இவ்வாறான நிலையில் அவர்கள் அடுத்து வரும் காலப்பகுதியில் புதிய அரசமைப்பினை உருவாக்குவதற்கான செயல்பாடுகளை ஆரம்பிப்பார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். இந்த தருணத்தில் அவர்கள் ஏற்கனவே மைத்ரி ரணில் கூட்டாட்சி அரசாங்கத்தில் முன்னெடுக்கப்பட்ட ஒற்றையாட்சியை மையப்படுத்திய புதிய அரசியலமைப்புக்கான இடைக்கால அறிக்கையில் இருந்து ஆரம்பிக்க உள்ளதாக அறிவித்துள்ளனர். குறித்த இடைக்கால அறிக்கையானது தமிழ் மக்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்வதாக இல்லை. அது ஒற்றையாட்சியை முழுமையாக ஏற்றுக்கொண்டுள்ள ஒன்றாகும். ஆகவே குறித்த இடைக்கால அறிக்கையை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னெடுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தேசிய மக்கள் சக்திக்கு 3/2 பெரும்பான்மை காணப்படுவதன் காரணமாக அவர்கள் எந்தவிதமான முடிவுகளுக்கும் செல்ல முடியும். ஆனால் தமிழ் மக்களின் விருப்பத்துக்கு மாறாகவே அவர்கள் செயல்படுகின்றார்கள் என்பதை வெளிப்படுத்த வேண்டும். அதற்காக தமிழ் மக்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்கின்ற வகையில் தயாரிக்கப்பட்ட தமிழ் மக்கள் பேரவையின் அரசியல் தேர்வுக்கான வரைவினை அடிப்படையாக வைத்து ஏனைய தமிழ் கட்சிகளுடன் பேச்சுக்களை நடாத்துவதற்கு தாம் தயாராக உள்ளோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்களின் உரிமைக்காக சுமந்திரன் சரியாக போராடியிருந்தால் தென்னிலங்கையில் அவருக்கு இவ்வளவு ஆதரவு கிடைக்காது என அமெரிக்காவின் சாஸ்பேரி பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் கீத பொன்கலன் சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த விடயத்தை ஊடக நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், வடக்கில் தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு அரசியல்வாதிக்கு தென்னிலங்கையில் தற்போது ஆதரவு அதிகமாக உள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவையும் தாண்டி அவருக்கு சிங்கள மக்கள் மத்தியில் பெரும் ஆதரவு ஒன்று உள்ளது. அத்தோடு ஒரு காலத்தில் தென்னிலங்கையில் ஒரு ஜனாதிபதியாக போட்டியிடலாம் என்ற அளவிற்கு அவருக்கு ஆதரவு இருந்தது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.